நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இனிமே நீ வேலைக்கு போகலன்ற விஷயத்தை அவங்களுக்கு சொல்லணுமா இல்லையா? சரிங்கம்மா. முதல்ல போய் சொல்லுமா. இல்ல, நான் லேண்ட்லைனுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். ஒருவேளை அஸ்வின் ஃபோன் எடுத்துட்டா? ஓம் பிரகாஷ், இது ரூம்ல வச்சிருங்க. சரிம்மா. சொல்லுங்க ஸ்ருதி. அஞ்சலி, இப்ப நான் உங்களுக்கு எதுக்காக ஃபோன் பண்ணிருக்கேன்னா, இன்னையிலிருந்து நான் வேலைக்கு வரமாட்டேன். ஸ்ருதி, நீங்க என்ன சொன்னீங்க? அது வந்து பாட்டி தான் லாவண்யாவை ஏத்துக்கிட்டாங்கல்ல, அதான் இதுக்கு மேல நான்... அட, பாட்டி லாவண்யாவை ஏத்துக்கிட்டாங்கன்றதால நீங்க எங்களை பார்க்க மாட்டீங்களா என்ன? இல்ல 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 அஞ்சலி, லாவண்யாவுக்கு எல்லா விஷயமும் சொல்லி கொடுக்க தானே என்ன வேலைக்கு கூப்பிட்டீங்க, அதனாலதான் நான்... அட, நான் உங்களை எப்பங்க வேலைக்கு வர சொல்லி சொன்னேன்? எங்களை பார்க்கறதுக்காவது நீங்க வரலாம் இல்லையா? ஹலோ அம்மா சுருதி. பாட்டி வணக்கம். பாட்டி வணக்கம்மா. அம்மா சுருதி, லாவண்யாவுக்காகவும் வேலைக்காகவும் நீ வர்றது உண்மைதான். ஆனா இன்னைக்கு எனக்காக நீ இங்க வரணும். நீ என்ன வெளிய மனுஷியா சுருதி? போன்ல இப்படி வர முடியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுவும் இல்லாம நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்த்தது தப்பா என்ன? இல்ல, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. நான் வீட்டுக்கு வரேன். சரிம்மா சுருதி, சீக்கிரமா வா. சரி, நான் வச்சிடறேன் பாட்டி. சரி, வச்சிடறேன். தேங்க்யூ பாட்டி. ஒருவேளை நீங்க மட்டும் பேசலனா கண்டிப்பா ஸ்ருதி இங்க வந்திருக்கவே மாட்டாங்க. அந்த பொண்ணு சுருதி எனக்காக எப்போ எல்லாமே செஞ்சிருக்கா. சுருதி ரொம்ப நல்ல பொண்ணு. இன்னைக்கு சுருதிக்காக நாம... ஆமா பாட்டி, நானும் அதே தான் நினைச்சேன். இன்னைக்கு நாம ஸ்ருதிக்காக ஏதாவது பண்ணணும். கொஞ்சம் இரு, நான் போய் ஸ்ருதிக்காக ஏதாவது கொண்டு வரேன். சரி. ஓம் பிரகாஷ் அண்ணே, I'll be calling you in half an hour. சீக்கிரமா ஜிலேபி பண்ண எல்லா பொருளும் எடுத்து வைங்க. இன்னைக்கு ஸ்ருதிக்காக நானே என் கையில ஜிலேபி பண்ண போறேன். இந்த செயினை எடுத்துட்டு நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? இந்த செயின் இப்போ... இங்க பாருமா அஞ்சலி, இது அம்மனுடைய செயின். சுருதிக்கு பரிசா கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாள்ல. இன்னைக்குதான் அவங்க கடைசியா வரப்போறா. நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஏதாவது ஒரு நல்ல பரிசா கொடுக்கணும். ஆஹா, எதுக்கு இதையெல்லாம் ஸ்ருதிக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? பேசாம ஒண்ணு பண்ணுங்க, இந்த வீட்டை நல்லா அலங்காரம் பண்ணுங்க, எல்லாரையும் வர சொல்லுங்க, எல்லாருக்கும் நல்ல விருந்து போடுங்க, அப்புறம் அந்த கிழிஞ்ச புடவைக்கு இங்க இருந்து நிறைய gift கொடுத்து அனுப்பி வைங்க. அத்தை, ஸ்ருதி நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்களா இருந்து நம்ம வீட்டுக்காக எவ்வளவு செஞ்சிருக்காங்க. ஒருவேளை ஸ்ருதி மட்டும் இப்ப இல்லைன்னா சின்னாவோட கல்யாணம் நமக்கெல்லாம் ஒரு கனவாவே இருந்திருக்கும். ஸ்ருதிக்காக நாம ஏதாவது பண்ணிதான் ஆகணும் அத்தை. பேசி முடிச்சாச்சா? அத்தை, அது வந்து அஞ்சலியும் பாட்டியும் என்ன வீட்டுக்கு ஒரு தடவை வர சொல்றாங்க. அதுவும் சரிதான் ஸ்ருதி, போயிட்டு வா. இல்ல, நான் அங்க போக போறதில்ல. அப்ப போகாத. ஆமா, நான் அங்க போக மாட்டேன். நான் இதுக்கு போகணும். மறுபடியும் தேவையில்லாம அந்த அஸ்வினி ஏதாவது என்கிட்ட பேசுவான். ஏ ஸ்ருதி, ஒரு நிமிஷம் நில்லு. இந்த பையன் இங்க இருந்து எடுத்துட்டு போறியா? அப்புறம் இதை யாரு எடுப்பாங்க? இதையும் எடுத்துட்டு போ. இது எனக்கு தேவையே கிடையாது.
நான் அங்க போக மாட்டேன். உன்னோட கொலுசு உன் மேல இருக்கிற அன்பாலையும் பாசத்தாலையும் நான் வச்சிருந்தேன்னு நினைக்காத. இது எதுவுமே என்னோட லைஃப்ல முக்கியம் கிடையாது. Doesn't mean nothing. இது உங்களுக்கு பெரிய விஷயம் இல்லையா? சுருதிக்கு இதை பரிசா கொடுத்தா நல்லா இருக்குல்ல? இன்னைக்கு தான் அவ இந்த வீட்டுக்கு கடைசியா வரப்போறா. அஸ்வின், அஸ்வின், நான் ஸ்ருதிக்கு என்ன கிஃப்ட் கொடுக்குதுன்னு தெரியல. ஆக்சுவலி இன்னைக்கு தானே அவளுக்கு லாஸ்ட் டே. காட், நான் உண்மையாவே அவளை ரொம்ப மிஸ் பண்ண போறேன். யூ நோ வாட், நான் அவளுக்காக போய் ஒரு ட்ரெஸ் வாங்க போறேன். ஆக்சுவலி அவ எனக்கு அவ ஸ்டைல உள்ள ட்ரெஸ்ல கொடுத்திருக்கால, சோ நான் அவளுக்கு லாவண்யா ஸ்டைல ட்ரெஸ் கொடுக்க போறேன். What do you think? அஸ்வின், அஸ்வின், நான் சொல்றது கேளு. இதுவும் நல்லதுக்கு தான். இன்னைக்கு ஃபைனலி அந்த கிழிஞ்ச புடவை நம்ம குடும்பத்தை விட்டு மொத்தமா போக போறா. ஹலோ, ஹாய், பாய் பாய். இதுக்காக நீ சந்தோஷப்படணும் மனோரமா. ஏன்னா சுருதி மட்டும் இந்த வீட்டுக்கு வரலனா லாவண்யா இவ்வளவு சீக்கிரம் மாறி இருக்க மாட்டா. சின்ன அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லியிருக்க மாட்டா. அப்புறம் நான் ஓ புள்ளியோட கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஆமா அஞ்சலி, சுருதி இங்க அடிக்கடி வந்துட்டு போறதுக்கு எந்த வழியுமே கிடையாது அஞ்சலி. ஆமாக்கா, நடுப்புற இங்க வரதுக்கு கன்வின்ஸ் பண்ணலாம். இல்ல லாவண்யா, அவங்க போன்லயே பாய் சொல்ல போனாங்க. நானும் பாட்டியும் தான் அடம் பிடிச்சு அவங்களை இங்க வர வச்சிருக்கோம். அவளை இங்க கூப்பிடணும்னு என்ன அவசியம்? அவளோட வேலை தான் முடிஞ்சு போயிடுச்சுல. அவ இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டா. நம்ம லைஃபை விட்டும் அவ போயிட்டா. திரும்பவும் ஏன் கூப்பிடுறீங்க? சின்னா, இப்ப நீ எதுக்காக கோவப்படுற? நான் சும்மா பேச்சுக்கு தான். அவ திரும்பி வந்த அந்த நாளுக்கு சம்பளம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? போத நிறுத்துச்சுனா பணத்தை வச்சு எல்லாத்துக்கும் மதிப்பு கட்ட முடியாது. ஆனா ஒரு சிலருக்கு பணம் தான் முக்கியம். அவளுக்காக இவ்வளவு பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்கு? அவளுக்கு பணம் தான் நம்ம கொடுத்துட்டோம்ல, அப்புறம் ஏன் அவளை கூப்பிடுறீங்க? சின்னா, நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது சின்னா. ஆமாக்கா, நானும் அதே தான் சொல்றேன். ஏன்னா அவ இங்க வர்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஸ்ருதி இப்படி, ஸ்ருதி அப்படி, இதெல்லாம் போதும். ஒரு நிமிஷம் நில்லுமா சுருதி. வந்த உடனே எங்க கிளம்பிட்ட? நான் கூப்பிட்டதுனால தானே நீ இந்த வீட்டுக்கு வந்திருக்க. அதனால யார் என்ன சொன்னாலும் சரி, நீ இங்க இருந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது சுருதி. நீ உள்ளவாமா. எல்லாமே பெரிய டிராமா. உடனே வீட்டுக்குள்ள வருவா. ஸ்ருதி, எனக்காக நடுப்புறம் கொஞ்சம் சீக்கிரமா வா, இல்லைன்னா உனக்காக செஞ்ச ஜிலேபி நானே சாப்பிட்டுருவேன். வாங்க.
உங்கள் விஜய். அம்மா சுருதி, இது உனக்காக ஏன் சார்பா ஒரு பரிசு. இல்ல வேண்டாம் பாட்டி, இவ்ளோ காஸ்ட்லியானது எனக்கு வேண்டாம். இது என்னால வாங்கிக்க முடியாது. நான் என்ன வெளி மனுஷியா? இத வாங்கிக்கமா. ரொம்ப நன்றி பாட்டி. இருக்கட்டும் இருக்கட்டும், நீ எப்பவும் நல்லா இருக்கணும். நான் உங்களுக்காக எப்பவும் வேண்டிப்பேன். அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தால உங்க வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். வாங்கிக்கங்க. ரொம்ப தேங்க்ஸ் அஞ்சலி. அப்புறம் நட்டுப்புறம், இது என்னோட கிஃப்ட். தேங்க்ஸ் லாவண்யா. ஏ கிழிஞ்ச புடவை, நானும் உனக்காக ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? உன் கைய கொஞ்சம் நீட்டு. கைய நீட்டுன்னு சொன்ன. ஹலோ ஹாய், நைஸ் டு see you. பாய் பாய். இந்த மனோரமா கிட்ட நீ ஹேண்ட் ஷேக் கொடுத்திருக்க. இது ஒரு கிஃப்டை விட குறைஞ்சது கிடையாது. என்ன இருந்தாலும் நீ ஒரு சர்வெண்ட் தான். சொல்றது புரியுதா? ஹலோ ஹாய் பாய் பாய். Just shut up. நான் ஜூஸ் கேக்கல, காபி தான் கேட்டேன். ஐயா இல்ல நீங்க ஜூஸ் தான். நான் உன்கிட்ட காஃபி தான் கேட்டேன், ஜூஸ் கேக்கல. இங்க பாருங்கய்யா, உங்களுக்கு சக்கரை போடாம காஃபி தந்தா பிடிக்காதுல்ல. நான் என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு நீ சொல்லி கொடுக்க போறியா? Just get out. I said just leave it, damn it. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. திடீர்னு சின்னாவுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு கத்திட்டு இருக்கான் அவன்? புரோகிதர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் லாவண்யாவோட ஜாதகத்தை குறிக்கிறதுக்காக வர சொல்லியிருந்தேன். அப்படியா? அப்ப கிளம்பலாம். ஸ்ருதி, நீங்களும் எங்க கூட வாங்கல. நடுப்புறம், நீ எங்க கூட வாயேன். நீங்க முன்னாடி போங்க, நான் இதையெல்லாம் வச்சுட்டு வந்துடுறேன். சரி, கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு, சரியா? அப்பா, என்னால நீ ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அம்மாவும் அத்தையும் எப்ப ஐயரை போய் பார்த்துட்டு வரவங்களோன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா சுப முகூர்த்தம் எப்போ என்னன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்ல. அப்புறம் அப்பா, அத்தை என்ன இந்த மாத்திரையை உங்களுக்கு நேரத்துக்கு கொடுக்க சொன்னாங்க.
ஆனா நான் எதுக்கு இந்த மாத்திரை உங்களுக்கு கொடுக்கணும்? ஜோசியர் சொல்ற முகூர்த்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் தான் இதை கொடுப்பேன். அப்புறம் இன்னொரு விஷயம்ப்பா, ஒண்ணு மட்டும் முடிவா சொல்றேன். நான் எப்பவோ முடிவெடுத்துட்டேன். இன்னைக்கே ஸ்ருதி கையில இந்த மோதிரத்தை போட்டு விடணும்னு முடிவு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. உன் முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. அதனால தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு. உங்ககிட்ட பேசணும்னு எனக்கும் எந்த ஆசையும் கிடையாது. நான் எதுக்கு இங்க வந்தேன்னா, எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ ஏன் தேவையில்லாம பேசிட்டு இருக்க? ஒரு வாட்டி எதை சொன்னாலும் அது உனக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நான் I said leave, damn it. நீ இன்னும் போலையா? I said நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸ்ருதி, நீங்க எங்க போயிருந்தீங்க? நீங்க வரவே இல்ல. உங்களுக்காக நாங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது அஞ்சலி, நான் இப்ப வீட்டுக்கு போகணும். என்ன ஸ்ருதி, நீங்க எப்பதானே இங்க வந்தீங்க? அதுக்குள்ள போகணும்னா? இல்ல அஞ்சலி, நான் உடனே கிளம்பி ஆகணும். ஸ்ருதி, சின்ன அப்படி பேசினது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? அது வந்து அஞ்சலி, நான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போகணும். அதனால நான் உடனே கிளம்பி ஆகணும். ஸ்ருதி, நாங்க எல்லாரும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நீங்க எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். போயிட்டு வரேன் பாட்டி. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நான் போயிட்டு வரேன். நாட்டு போறோம். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். ஃபோன்லயாவது என் கூட டச்ல இரு, சரியா? நான் உன்னை பாட்டி கூட்டிட்டு போவேன். இல்லைங்க பாட்டி, நாங்க 2 பேரும் பஜனை பாட்டு கேட்க போறோம்.
நான் போயிட்டு வரேங்க. போயிட்டு வாமா. பாய், நாட்டு போறோம்.